சார் கேக்குதுங்களா? எஸ். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த அற்புத மகளிர் தினத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுடைய அக்னித்யாய் அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய நலயோக நண்பர்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தினம் எப்படி வந்தது அப்படிங்கறத சொல்லிட்டு முத்திரை சொல்லிட்டு நான் என்னுடைய முறைய ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். அதாவது மகளிர் தினம் கிட்டத்தட்ட 1888ஆம் ஆண்டு மகளிர், அதாவது இந்த நியூயார்க் நகரத்துல பஞ்சாலையில உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. 75 பேர் கருகியதுல சாம்பலாகி இறந்தாங்க. எதுக்காக அவங்க போராட்டம்? அந்த சக்தி எதுக்காக அப்படின்னா, அவங்க அந்த போராட்டம் ஆண்களுக்கு நிகரான ஊதியம், ஆண்களுக்கு நிகரான பணி, அந்த பணி நேரம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் நடத்தினாங்க. அது எப்போ அந்த ஆக்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா 1910ல நியூயார்க்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டுல இந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்க. மகளிர் நலம், மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சோ மகளிர் தினம் இப்படிதான் வந்தது. இப்ப நான் பேச போறது பெண்களின் சக்தி. பெண்களின் சாதனை அப்படிங்கிறது வேற, சக்தி அப்படிங்கிறது வேற. நிறைய பேர் பெண்களை பத்தி பேசணும். பெண்களின் சக்தி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, அவங்களுடைய பலம் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் அந்த போராட்டம் அப்படிங்கிறது. ரொம்ப பொறுமையா அவங்க 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது நிரம்ப பொறுத்தவர்களின் கோபம் நெருப்பு போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். பெண்கள் எவ்வளவு பொறுமையா இருக்காங்களோ, கோபம் வந்ததுன்னா அவங்களுடைய கோபம் நெருப்பு போன்றது அப்படிங்கிறதுக்கு சான்று தான் இந்த மகளிர் தினம். இப்ப இந்த மகளிர் தினத்துல நம்ம அழகி போட்டி, கோல போட்டி, சமையல் போட்டி எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். அது அர்த்தமே இல்லாம. சோ அதனுடைய அர்த்தம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோடைய வரலாறு சொன்னேன். பெண்களுடைய சக்திக்கு ஒரு சின்ன ஆஹ் உண்மை கதையை சொல்லி நான் முத்திரைகளை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1982ஆம் ஆண்டு ஒரு பெண் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் எப்ப ரிசல்ட் வந்தது அப்படின்னா ஹைகோர்ட்ல 2024, அதாவது போன வருடம். 36 வருடம் அந்த பெண் போராடி ஒரு தீர்ப்பை வாங்குறதுக்காக பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமா வந்தது. பட் அதுக்கு சக்தி வேணும் இல்லையா? 36 வருடம் அந்த பெண் போராடினாங்க. அந்த பெண்ணின் பெயர் ஜோஸ் லெவின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட பேரு. அவங்க எதுக்காக போராடினாங்க, எதுக்காக கேஸ் போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா பெண்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதுக்கு கேஸ் போட்டாங்க? அவங்க தன்னுடைய 22வது வயசுல ராணுவத்துல நர்ஸா ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி 3 மாசத்துல அவங்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகுது. திருமணம் நிச்சயமான உடனே அவங்க போய் பிரிகேடியர்கிட்ட அந்த ஆர்டரை, அந்த இன்விடேஷனை காட்டுறாங்க. எனக்கு திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பிரிகேடியர் ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்க திருமணத்துக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு டிட்டர்மினேஷன், அந்த ஆர்டர் வந்துருது. என்ன? பெண்கள் கல்யாணத்துக்கு பிறகு, திருமணத்துக்கு பிறகு ராணுவத்துல பணியாற்ற கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் வந்துருது. அதற்காக அந்த பெண் தன்னன் முழு சக்தியையும் பயன்படுத்தி 36 வருடம் போராடினாங்க. கேஸ் போட்டுட்டாங்க. உடனே கேஸ் போட்டு அதுக்கு தீர்ப்பு இப்போ 2024 வந்திருக்கு. 2024 பேப்பர் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு 36 வருடம் தன்னுடைய முழு சக்தியையும் பிரயோகித்து போராடியதற்கான பலன், அந்த பொண்ணு போட்ட விதை இப்ப ராணுவத்துல ஆஃப்டர் மேரேஜும் பணியாற்றலாம் அப்படிங்கறத தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் பேமெண்ட் 60 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஹைகோர்ட்ல. எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி இல்லையா இது? எவ்வளவு பெரிய அந்த பெண்ணுடைய சக்திக்கு சான்று இல்லையா அது? நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா அது? இப்ப 36 வருடம் அவங்க போராடினாங்க. ஆனா அந்த விதை இப்ப எல்லாருமே, இப்ப இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே அது சாதகமா. இப்போ அந்த ஒரு பெண் போட்ட விதை இப்ப நாம பலனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. சோ பெண் தன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவா. அடுத்ததாக புதுக்கோட்டையில் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மள அக்கினித்யா தான். இன்னொரு விஷயம் புதுக்கோட்டையில நடந்திருக்கு. இப்பவும் இருக்கு. அதுக்கு சான்று ஒரு கல்லூரியில பட்டமளிப்பு விழா நடக்குது. எம்ஃபில் படிச்சவங்க எல்லாமே பட்டமளிப்பு, அந்த கருப்பு கவுன் போட்டு எல்லாமே பட்டம் வாங்குறதுக்காக லைனா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேர் வாசிக்கப்படுது, கோ தாமரை செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாசிக்கிறாங்க. அந்த பெண் வர்றா, பட்டம் கொடுக்குறாங்க, அது வாங்காம அப்படியே நிக்குது, சிரிச்சுக்கிட்டே நிக்குது. எல்லாமே ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இந்த பொண்ணு கை நீட்டி பட்டம் வாங்காம அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. புதுக்கோட்டையில நடந்த ஒரு விஷயம்.
எல்லாமே பாக்குறப்ப அவங்க ஃப்ரெண்டு ஓடி வந்து அந்த சான்றிதழை வாங்குறாங்க. அப்பதான் எல்லாருக்குமே தெரியுது அந்த பெண்ணுக்கு 2 கைகளுமே இல்ல. கால்களாலேயே பரீட்சை எழுதி, தேர்வு எழுதி, எம்ஃபில் முடிச்சுட்டு, இப்ப அந்த பொண்ணு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க புதுக்கோட்டையில தாமரை செல்வி அப்படின்னு. எவ்வளவு பெரிய சக்தி இல்லையா இது? பெண்ணின் சக்திக்கு இதை விட பெரிய உதாரணம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னொரு சின்ன உதாரணம், ராஜஸ்தான் மாநிலத்துல ஆர்த்தி டோக்ரா அப்படிங்கிறவங்க கலெக்டரா இருக்காங்க. பெண்கள் கலெக்டரா இருக்கிறது சாதாரண விஷயம் தானே, இதுல என்ன சக்தி, இதுல என்ன சாதனை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 3.5 அடி உயரமான அந்த பெண் பிறந்த போது டாக்டர்கள் எல்லாமே சொன்னாங்க, இந்த பொண் உள்ளமாதான் வளரும், நீங்க இன்னொரு குழந்தைய பெத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அம்மா அப்பா, இல்ல இந்த பொண்ணுக்கு என்னுடைய எல்லா உழைப்பையும் அன்பையும் பாசத்தையும் குட்டி இந்த பெண்ணை தான் நாங்க வந்து நல்லபடியா வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கலெக்டர் ஆக்கியிருக்காங்க. கலெக்டர் ஆன உடனே போய் பேட்டி கேட்கறாங்க, நீங்க இவ்வளவு குள்ளமா இருக்கீங்களே, உங்களுக்கு இது வேதனையா இல்லையா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த பெண் ஆர்த்தி டோக்ரா, ராஜஸ்தான் மாநிலத்தோட கலெக்டர், என்ன சொல்றாங்கன்னா, நான் எவ்வளவு உயர்ந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் நான் தலை நிமிர்ந்துதான் பார்ப்பேன், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் என்னை தலை குனிந்துதான் அவர்கள் பார்க்க வேண்டும், இதில் நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு படிச்ச உடனே இந்த விஷயம் புல்லரிச்சு போச்சு. அடுத்ததாக நாம எல்லாமே சொல்வோம் இல்லையா, நம்ம அம்பானி குடும்பத்துல பிறந்திருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், நான் பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன். கிடையவே கிடையாதுங்க. ஒரு பெண் நினைச்சா எந்த ஒரு ஏழ்மையான நிலையிலையும் தன்னுடைய சக்தி, தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர முடியும். இன்னும் சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது கேரள மாநிலத்துல ஒரு பொண்ணு என்ன பண்றான்னா, அவங்க அவங்க தெருவுல வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் பொங்கலும் புளியோதரை சுண்டல் கொடுப்பாங்களாம் கோயில்ல. அந்த பொண்ணு தன்னுடைய தம்பி தங்கச்சிய மடியில தூக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வாட்டி கியூல நின்னா ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. சோ ஒவ்வொரு வாட்டியும் ஓடி போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு திரும்ப திரும்ப இது மாதிரி 3 வாட்டி ஓடி ஓடி போய் அந்த பொங்கலும் புளியோதரையும் வாங்குறான். இதை அவங்க வகுப்பு ஆசிரியர் வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன ஓடி ஓடி போயிட்டு வர அப்படின்னா, எங்களுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், இந்த செவ்வாய் வெள்ளியில தான் எங்களுக்கு உணவே, வயிறு நிறைய எங்க சாப்பிடுறது. சோ எங்க அம்மா அப்பா வேலைக்கு போய் கழிச்சு வருவாங்க, அவங்களுக்காக நான் 3 தடவை போய் பொங்கலும் புளியோதரையும் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அந்த குழந்தையினுடைய பள்ளியில ஒரு ரன்னிங் ரேஸ் விளையாட்டு போட்டியை நடத்துறாங்க. அந்த பொண்ணு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குது. அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாங்க, நீ இதுல கலந்துக்கோ. ஐயோ இது எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அந்த ஆசிரியர் என்ன சொல்றாங்க, உண்மை இது என்ன பழக்கம், அந்த எல்லை கோடு இருக்கு இல்லையா, அதுல வந்து பொங்கலும் புளியோதரை கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கோ, நீ நிக்கிற பாத்தியா, இந்த இடத்துல உன்னுடைய தம்பி தங்கைகள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு அதை தான் மைண்ட்ல கொண்டு வந்து ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஓட்டம், ஓடி போய் எல்லாத்துலயும் முதல் பரிசு வாங்குறா. அந்த பொண்ணு யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய இந்தியாவே தலை நிமிர்ந்து பெருமை கொள்ளக்கூடிய தங்க மங்கை பிடி உஷா தான் அந்த பொண்ணு. ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து தன்னுடைய சக்தி, என்னால முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை, அது பெண்களுக்கே உரித்தான குணம் அப்படிங்கிறத நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். இந்த 3 இன்சிடென்ட் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அடுத்தபடியாக பெண்களுடைய உடல் நலத்திற்கான முத்திரை, பெண்கள் அப்படின்னாவே சக்தி, இவங்களுக்கு இன்னும் சக்தி கொடுக்கக்கூடிய 5 வாயுக்களையும் சமப்படுத்தக்கூடிய சில முத்திரைகளை நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது நம்மளுடைய வாயுக்கள் சமானன், அபானன், உதானன், வியானன் அப்படின்னு 5 வாயுக்கள் இருக்கு. பிராணன், இந்த 5 வாயுக்களையும் சமப்படுத்தக்கூடிய வகையில நம்ம ஒரு 3 முத்திரைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிராண முத்திரை. இந்த முத்திரை மட்டும் செஞ்சீங்கன்னா 5 நாட்களில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை இந்த பிராண முத்திரை. உங்களுக்குள்ள ஒரு சக்தி, எதுக்கும் சோர்வடையாத தன்மை, பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாத்திரலாம். உங்களுடைய சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் இரண்டையும் உங்களுடைய கட்டை விரலோடு, அதாவது டிப் டு டிப் டச் பண்ணி இந்த 2 விரலையும் நீட்டி உங்க மடியில ஒரு 20 நிமிஷம் வைக்கணும். பிராண முத்திரை ஆண்களும் செய்யலாம். இது செஞ்ச 5 நாட்களில் மாற்றம் தெரியக்கூடிய ஒரே முத்திரை இந்த பிராண முத்திரை. நம்மளுடைய பிராணன் சக்திய அதிகப்படியாக்கி எதற்கும் துணிந்தவர்களாக நம்மளை மாற்றக்கூடிய ஒரு முத்திரை இந்த பிராண முத்திரை. இன்னொரு வாட்டி சொல்றேன், சுண்டு விரல், கட்டை விரல், மோதிர விரல் 3ஐயும் டிப் டச் பண்ணிட்டு உங்களுடைய இந்த 2 விரல்களையும் நீட்டி வச்சிருக்கோம். பிராண முத்திரை. அடுத்தபடியாக அபான முத்திரை. இது எதுக்கு அபான முத்திரை அப்படின்னா, நம்மளுடைய உடல் கழிவுகள், பெண்களுக்கு எப்பவுமே கீழ் நோக்கி கழிவுகள் வெளியேறும் இல்லையா, எல்லாருக்குமே அந்த மென்சஸ் சைக்கிள் முதற்கொண்டு. இந்த மென்சஸ் சைக்கிள் சரியா ஆகாதவங்க, பிசிஓடி இருக்கிறவங்க, நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த அபான முத்திரையை கண்டிப்பா பண்ணணும். அதாவது மோதிர விரல், நடுவிரல், கட்டை விரலோட சேர்த்து ரஜினி சார் ஒரு
இந்த ஆள்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் நீட்டி வச்சிருக்கணும். தெரியுதுங்களா? அபான முத்திரை. இத ஒரு 20 நிமிஷம். அடுத்தபடியாக ஒரு முத்திரை பார்க்க போறோம். அது என்ன முத்திரை அப்படின்னா யோனி முத்திரை. ரொம்ப 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 முக்கியமான முத்திரை. அடிக்கடி பெண்களுக்கு வர ஒரு டிசீஸ் அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷன். யூரின் இன்ஃபெக்ஷன் நிறைய பேர் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட். அது இல்லாம மென்சஸ் கிராம்ஸ், அந்த வடி வயிற்று வலி, இதுக்கு ஒரு அற்புதமான முத்திரை இந்த யோனி முத்திரை. கண்கூடாக பலன் நான் பார்த்து அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்து இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுடைய இந்த 3 விரலையும் கோத்து இணைச்சுக்கணும். 2 ஆள்காட்டி விரலையும் இணைச்சுக்கணும். உங்களுடைய கட்டை விரலை சுண்டு விரல் மேல வச்சுக்கணும். பார்க்க முடியுதா எல்லாராலையும்? சார் தெரியுதுங்களா? எஸ். உங்களுடைய 3 விரல்களையும் கோர்த்து கொண்டு 2 ஆள்காட்டி விரலையும் இணைத்து கொண்டு உங்களுடைய 2 கட்டை விரலை உங்களுடைய சுண்டு விரலின் நுனியில் வைக்க வேண்டும். யோனி முத்திரை. சோ இத மடியில வச்சு ஒரு 20 நிமிஷம் இத எல்லாமே பண்ணீங்கன்னா பெண்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த 3 முத்திரைகள் மிக மிக அற்புதமான முத்திரைகள். நேரமின்மை காரணத்தினால இந்த 3 முத்திரையோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய முத்திரைகள் நம்ம சார் திரும்ப வகுப்பு ஆரம்பிச்சாருன்னா என்னுடைய முத்திரைகளுடைய இதை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அடுத்ததாக ஒரு சின்ன கவிதை சொல்லி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அளப்பிறந்தவள் அல்ல பெண், ஆழப் பிறந்தவள், வலிகளை தாங்கக்கூடியவள் அல்ல, வழிகாட்டியாக இருப்பவள், எதற்கும் பணிந்து போக மட்டும் இருப்பவள் அல்ல பெண், எதற்கும் துணிந்து செயல்படுபவள், சோறு சமைப்பவள் மட்டும் அல்ல பெண், பெரும் போரையும் பார்ப்பவள், சோதனைகளை தாங்கிக் கொள்பவள் மட்டும் அல்ல பெண், பெரும் சாதனைகளை படைப்பவள், கண்ணில் ஈரத்துடன் வாழ்பவள் அல்ல பெண், நெஞ்சில் வீரத்துடன் வாழ்பவள் பெண், சக்தி மிக்கவள், சரித்திரம் படைப்பவள். இன்னொன்னு ஒரே ஒரு சின்ன விஷயத்த நான் உங்க எல்லா பெண்களின் மனசுலயும் விதைச்சிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது கண்டிப்பா எல்லாருமே உங்க மனசுல விதைச்சுக்கோங்க. பெண்ணுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம். அந்த சுதந்திரம் எப்ப வரும்? நம்ம செய்ய விரும்பியவற்றை செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல, செய்ய விரும்பாததையும் செய்யாமல் இருப்பதே சுதந்திரம். அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது கல்வி. சோ இந்த கல்வியை எல்லாருமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு உங்களால படிக்க முடியுமோ படிச்சு அருமையா எல்லாருமே எல்லா பெண்களும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் முடிச்சுட்டேன். சோ வாய்ப்பளித்த எனக்கு என்னுடைய ஆசான் அகுனித்தியாய் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை கூறி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் ஏற்பாடு சிஸ்டர். ஒரு மிக்க நன்றி. அற்புதம். பெண்கள் தங்களுடைய உடல்நலத்தை பராமரிக்கக்கூடிய வகையில உடம்பினுடைய சக்தியை சோர்ந்து போகாம சக்தி ரூபமா இருக்கக்கூடிய அவங்களுடைய சக்தி குறைஞ்சிராம சார்ஜ் ஏற்றக்கூடிய வகையில் அவங்களுடைய உடல்நல பாதிப்பை சரி செய்யக்கூடியவங்க மிக முக்கியமான 3 அற்புதமா பிராணசக்தியை அதிகமாக்கினாலே நம்மளுடைய உயிராற்றல் வலிமை பெறும். கழிவுகள் முறையாக வெளியேறினாலே நம்மளுடைய உயிராற்றல் வலிமை பெறும். நம்மளுடைய உயிர்நிலையில் ஒரு நோய் தொற்றுதல் வராம இருந்தாலே வாழ்நாள் நீடிக்கும். அப்படிங்கிற 3 ரத்தின சுருக்கமா அற்புதமான உயிர் காக்கக்கூடிய முத்திரைகளை எளிமையா ஒரு 5 நிமிடத்துக்குள்ள அற்புதமா சொல்லி கொடுத்திருக்கீங்க. இதை தாண்டி 3 முக்கியமான பெண்மணிகளுடைய சாதனைகள், அந்த மன உறுதி, வெறி, இதை கேட்கும் போதே நிறைய பெண்களுக்கு நம்மளாலேயும் சாதிக்க முடியுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுடைய ஸ்பீச் அமைஞ்சது. மிக்க மிக்க நன்றி.